வணக்கம் ஜே.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஜூலை 18, 2024. இன்றைய கிழமை வியாழன். இந்நாளிற்கான ராசி விருச்சிகம். இந்நாளிற்கான நட்சத்திரம் கேட்டை முதலாம் பாதம். இன்றைய திதி துவாதசி. இன்றைய யோகம் பிராம்மம். இன்றைய கரணம் பவம். இன்றைய ராசி மேஷம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: துலாம், மகரம். கேட்டை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள்: ஆபரணம் அழிக்க, ஆயுத வேலைகளை ஆரம்பிக்க, மந்திரம் செய்ய, ஆட்களை நீக்க, கடன் நீக்க, ரத்ன பரீட்சைகளை கவனிக்க, வாஸ்து சாந்தி செய்ய, கிணறு வெட்ட, வியாதியஸ்தர் குளிக்க. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி ஜூலை 18, 2024. இன்றைய கிழமை வியாழன். சூரியன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை முதலாம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும். அதிக வேலைகளை செய்ய வேண்டாம். இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும். எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள். குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும். பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும். இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. உடல் நலம், மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்கலும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம். ராசிபலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம், பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறலாம். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் வேலை செய்யும் போதும் படிக்கும் போதும் அசதி ஏற்படலாம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும்
கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள். எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும். பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள். சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அதிசய ஆசிர்வாதம் உங்கள் மீது இருப்பதால் தனலாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். தொழில் துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. பணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கலாம். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்திருப்பீர்கள். புதிய பணிகளை தொடங்கவோ இருக்கும் வேலைகளில் முன்னேற்றம் காணவோ இது ஒரு சிறந்த நாள். எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பீர்கள்.